முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ எடுத்த காரியம் வெற்றியில் முடியும் வரை முயற்சி செய். வெற்றி என்றென்றும் உனதே. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அழுகாமல் அழகாக எழுதணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது ப்ரீகேஜி எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்த வீடியோ பொருந்தும். ஃபஸ்ட்டு ஒன், குழந்தைகளோடு சேர்ந்து நீங்களும் ஒரு குழந்தையாக மாறிடுங்க. இப்போ தான் படித்து முடித்து டிகிரியெல்லாம் வாங்கி நம்ம குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலான்னு பார்த்தா நம்மளை படிக்க சொல்கிறோமேன்னு யோசிக்காதீங்க. குழந்தைகளோடு சேர்ந்து நம்மளும் குழந்தைகளாக மாறி, அவங்க எல்கேஜி படித்தாங்கன்னா ஒரு ஆனா ஃபஸ்ட் டைம் நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி நம்மளும் ஒரு ஓவர் எக்ஸைட்மெண்ட்டோடு அவங்ககிட்ட இருக்கும் போதும் சரி, இல்லை +2 படிக்கிற அந்த பப்ளிக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட படிக்கிற டைமில் நம்ம கண்டிப்பாக கூட இருந்தோம் அப்படின்னாலே நிறைய குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் ஆகி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன், நிறையா கிட்ஸ் ஒரு 7th 8th 9th அந்த படிக்கிற ரேஞ்சில் இருக்கிற கிட்ஸ் எல்லாமே லோயர் கிளாஸில் நல்லா படித்தாங்க, இப்போ நல்லாவே படிக்கலை, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படிலாம் சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, குழந்தைகளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் 5th வரைக்கும் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே ஓரளவுக்கு ஈஸியானதாக இருக்கும். அவங்க டே பை டேயில் அவங்க பார்க்குறதா இருக்கும், அவங்க பார்க்குற டாபிக்ஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அதை படிக்கிறதுக்கும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மெமரி பண்ணி எழுதுறதுக்கும் ஈஸியாக இருந்திருக்கும். இதே இது அபோவ் 6th மேலே படிக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கிற விஷயமாக தான் இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு ஸ்கூலில் சொல்லித்தரும்போது ஒன்று விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம், இல்லை அன்றைக்கி லீவ் போட்டிருந்துருக்கலாம். ஸோ அந்த டாபிக் அவங்களுக்கு புரியலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லெசன் ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் கண்டிப்பாக அவங்க படிக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அதில் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. ஸோ இந்த லெசன் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த லெசன் கஷ்டமாக இருக்குதுன்னு அவங்க ஃபுல்லாக சொல்ல தான் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களோ அதை ஃபுல்லாக நம்மளும் சேர்ந்து கூகுள்லேயும் சரி, யூடியூப்பில் சரி, ChatGPT எத்தனையோ இருக்குது. இதில் நம்ம தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நம்ம போட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக கிட்ஸ்க்கு தேவையான விஷயங்களை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு கிட்ஸ்க்கு சொல்லி தந்தோம்னா கிட்ஸ் ரொம்ப ஹாப்பியாவாங்க. நம்ம டீச்சர்ஸ் எப்படி செகண்ட் மதர்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கு ஒரு செகண்ட் டீச்சர் தான். ஸோ அவங்களோட கிளாஸ் டீச்சர், சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் சொல்லித்தரதை விட நம்ம சொல்லித்தரது கிட்ஸ்க்கு லைஃப் லாங் மறக்காது. ஈவன் இந்த கொரோனா டைமில் எத்தனையோ கிட்ஸ்க்கு வீட்டிலேயே வச்சு நம்ம எவ்வளோ பாடம் சொல்லி கொடுத்துருப்போம். நீங்கள் நார்மலாக கிட்ஸ்கிட்ட கேளுங்க, ஸ்கூலில் அவங்க படித்ததை விட நீங்கள் அவங்க கூட இருந்து அவங்களோட சேர்ந்து படித்த லெசன்ஸை அவங்க இன்னுமே ஹாப்பியாக சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளும் அவங்க கூட சேர்ந்து படிக்கணுங்கிறது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்டு தேர்ட் ஒன், கிட்ஸ் மொபைல் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, அதனால் ஒன்றும் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அஸ் எ பேரண்டாக நீங்களும் ஃபஸ்ட்டு மொபைல் டிவியை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு எமர்ஜென்சி கால் வருதா, அட்டன் பண்ணி பேசுங்க, பேசிவிட்டு தூரமாக தூக்கி வச்சுருங்க. முந்திலாம் லேண்ட்லைன் இருக்கும்போது நம்ம பக்கத்துலேயே இருக்காது, லேண்ட்லைனில் எங்கேயோ இருக்கும், அதை நம்ம போய் பேசுவோம், பேசிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துடுவோம். அதே மாதிரி மொபைல் ஃபோனை தேவைக்கு யூஸ் பண்ணணும். ரெஃபர் பண்ணுறதுக்கும் ஏதோ கிட்ஸ் முன்னாடி நம்ம ஸ்டடி ரிலேட்டடாக மட்டும் யூஸ் பண்ணுறோம், வேறு தேவையில்லாத ரீல்ஸ் பார்க்குறதுக்கு, மூவி பார்க்குறதுக்கு, சாங்ஸ் பார்க்குறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் மொபைலை கொண்டு போய் ஒரு ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னாலே கிட்ஸும் நம்மளுக்காக நம்ம அம்மா இப்படி பண்ணுறாங்க, அப்பா இப்படி பண்ணுறாங்க, ஸோ நம்மளும் மொபைல் பார்க்க வேண்டாம், டிவி பார்க்க வேண்டாம். டிவிலாம் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 7க்கு டிவி ஆன் பண்ணால் எல்லா சீரியல் நேம்ஸும் எல்லா கிட்ஸ்க்குமே நல்லா தெரியுது. காரணம் என்னென்னா வீட்டில் பேரண்ட்ஸ் பார்க்குறது, கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறது, இதுதான் மெயின் ரீசன். ஸோ வீட்டில் நம்மளும் டிவி பார்க்காம நம்மளும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கோம் அப்படின்னா கிட்ஸ் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், குழந்தைகளோடு சேர்ந்து நம்மளும் குழந்தையாக படிக்க போகிறோம். செகண்ட் ஒன், அவங்களோட டவுட்டை ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ண போகிறோம். தேர்ட் ஒன், டிவி மொபைல் எல்லாமே அவாய்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஃபோர்த் ஒன், கிட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறதுனால மட்டும் அவங்களுக்கு என்கரேஜ் ஆக மாட்டாங்க, அவங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற கிளாஸில் 22 25 ரேங்க் வாங்குறாங்கன்னா, நீங்கள் 15 to 20 வாங்கினா இந்த ப்ரைஸஸ் தரேன். ஏன்னா ஒவ்வொரு கிட்ஸ்க்குமே ஒவ்வொரு ஹாபி இருக்கும். அவங்களுக்கு ட்ராயிங் பண்ண பிடிக்கும், மியூசிக் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் தரேங்கிறத ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக இல்லாமல், அதாவது இன்றைக்கி ஹோம்ஒர்க் எழுதுனா இன்றைக்கி இது கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லாமல், ஒரு லாங் டேர்மாக ஒரு ஃபஸ்ட் டேர்மில் நீ இவ்வளோ மார்க் எடுக்கணும், செகண்ட் டேர்மில் இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்கரேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கிஃப்ட்டையும் நம்ம கண்டிப்பாக வாங்கி தரணும். அப்படி வாங்கி தந்தோம்னா கிட்ஸ் கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க.